வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்கரா பக்தி சேனல் நேயர்களுக்கு முதல்ல என்னோட நமஸ்காரம், பணிவான வணக்கங்கள். வாரத்தின் 2வது நாள் திங்கட்கிழமை ஆரம்பிக்கணும். கண்டினியூவாக ஒரு 6 நாள். இன்றைய தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் 26வது நாள், ஆங்கிலம் 10/3/2025 திங்கட்கிழமை, ஏகாதேசி சுப முகூர்த்த நாள். 2 பட்டு வருது. நேற்றே ஏகாதேசி நைட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 2 பட்டு வருது. சுப முகூர்த்த நாள். நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 to 7:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9 to 10, மாலை 7:30 to 8:30. உலகம் போல ராகு காலம் 7:30 to 9, யமகண்டம் 10:12. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:26, கம்மியாகுது. வெயில் ஸ்டார்ட் ஆகும், உணர்வீங்க அது. திதி பார்த்தீங்கன்னா காலைல 10:45 வரைக்கும் ஏகாதேசி, அதான் நேற்றே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா. இன்று துவாதேசி. இப்போ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்று அதிகாலை 2:50 வரை புனர்பூசம், பின்பு பூசம். அதிகாலை 2:50 வரைக்கும் புனர்பூசம் வருது, பின்பு பூசம். பூசத்தோட நட்சத்திரத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கு. நம்ம வள்ளலார் பிறந்த நாள். அன்னதானத்துக்குன்னு ஒரு தலைமை தாங்கி நயா அடுப்பு எண்ணிக்கை இருக்கு. ரசவாதம் தெரிந்தவர், அணுக்களை பிரிக்க தெரிந்தவர், பிரித்தார். சர்டிஃபிகேட் இல்லை அவருக்கு. ஒரு ரூம்ல போய் தாழிட்டு கொண்டார், பிரிச்சுட்டார். ஆனால் எப்போ வேணாலும் சேர்க்கலாம். நல்ல நாள் நமக்கெல்லாம் வரணும், அவரை பார்க்கணும். திருப்பியும் கண்டிப்பாக வரும். ஒரு நாள் அவங்க அனுபவிச்சிருப்பார்கள். சேர்க்கும் போது அதை நாம் பார்ப்போம். இன்னைக்கு நட்சத்திரம் சொல்லிட்டேன். புனர்பூசம் அதிகாலை 2:50 வரை புனர்வு, நாள் முழுவதும் பூசம். சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா அதிகாலை 2:50 வரைக்கும் கேட்டை, அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம். 2 பட்டு விருச்சிகத்துக்கும் தனுசுக்கும் வரும். பின்னாடி தனுசுக்கு வரும். ஸோ விருச்சகம் ஃபுல்லாக இன்னைக்கு போய்க்கலாம். அதுதான் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பொதுவாக இன்னைக்கு மேஷராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நலம் தரக்கூடிய ஒரு நாள் தான். இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல தான் இருக்கு. ரிஷபராசி நேயர்களுக்கும் அதே நன்மை பயக்கும் நாள். நலம் நன்மை எல்லாம் ஒன்று தானே. மிதுன ராசி நேயர்களுக்கு நற்செயல், இதுவும் ஓகே. அவங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனு, நல்ல செயல்கள் எல்லாமே அமையும் நல்ல மாதிரி மிதுன ராசி. கடகராசிக்கு சில சிறு தடங்கல்கள் ஏற்படக்கூடிய, ஏன்னா ஜென்மத்தில் இருக்காரு, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஆர்வம், எல்லாத்துலேயும் கொஞ்சம் வேகமாக முடிவெடுப்பாங்க. எடுக்கட்டும், ஸ்பீடு பண்ணின்னு போட்டோம். கன்னிராசி நேயர்களை இன்னைக்கு கொஞ்சம் சாந்தமாக அமைதியாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நாள் கன்னிராசி. துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய செலவு செய்யணும். குழந்தைங்களுக்கோ மனைவிமார்களுக்கோ, மனைவிமார்கள்னு சொல்லக்கூடாது, தப்பு, மனைவிக்கோ இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, இல்லைன்னா ஏதாவது தண்டம் கட்ட வேண்டியது வந்துடும், பார்த்துக்குவோம். தண்டம்ன்றது நான் என்ன சொல்கிறேன், நான் ஃபைன் ஹெல்மெட் இல்லை அது இல்லைன்னு பிடிச்சி நியூசன்ஸ் ஆகிடும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில சிக்கல்கள். ஏன் வெளில வராங்க அவங்க, கொஞ்சம் உஷாராக இருந்தோம். தனுசு ராசி நேயர்கள் வெற்றி அனைத்திலையும் இன்னைக்கு ஒரு சின்ன பிளான்லாம் டக்குன்னு சக்ஸஸ் ஆகும். மகர ராசி நேயர்களுக்கு இன்பம் தரக்கூடிய நாள். செலவு செய்து இன்பத்தை பெற்றுக்கொள்வார்கள். கும்பராசி நேயர் விவேகமாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே உள் மனசு சொல்லுவாங்க, கொஞ்சம் பொறுமையாக போட்டுன்னு கரெக்டாக இருப்பாங்க. மீனராசி நேயர்கள் இரக்கமாக இருப்பாங்க. அதனால் அவங்கக்கிட்ட போய் ஏதாவது ஒரு வேலையை முடிச்சுக்கணும்னா முடிச்சுக்கலாம். இன்னைக்கு கருணாதிபதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலைல 10:30 வரைக்கும் பத்திரை, பின்பு இரவு 10:37 வரை பவம். காலையில் பத்திரை போட்டுட்டு மத்தியானத்துக்கு மேலே பவம் போடணும். போட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக அமையணுன்ட்டுன்னு எல்லாம் வல்ல இறைவனை, தமிழ் கடவுள் முருகரை வேண்டிக்கிறேன். நன்றி.